அவ எதுக்கு எடுத்தாலும் வந்து இங்க இருக்கிறாளம்மா, கொஞ்ச நாள் வந்து அவ அப்பாவை பாத்துக்கிறட்டும், நீங்க வந்து என்னைய பாத்துக்கிறங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓ, இப்போ எல்லாத்துக்கும் ஆள் போடுறீங்க. அதாவது அப்பாவை பார்த்துக்க தங்கச்சி, உங்களை பார்த்துக்க அம்மா. ஆ. சார் ஒரு 4 டேஸ் அங்கே வந்து இருந்தாங்க சென்னையில் அம்மா வந்து. இங்கே அப்பா சமைக்க தெரியாது. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு 4 நாள்லேயே வயிறு வலி, ஹாஸ்பிட்டல் இது போயிட்டு அட்மிஷன் எல்லாம். ஏன் நீ போய் பாத்துக்க வேண்டியதானே? நீ பக்கத்துல தானே இருக்க. எதுக்கு எடுத்தாலும் ஓடி ஓடி போய் அங்கே இருந்துக்கிறல. நல்ல சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காக, நல்லா தூங்கணுங்கிறதுக்காக ஓடி ஓடி போயிருவா அங்கே தூக்கிக்கிட்டு. குழந்தைய அப்பா அம்மாட்ட கையில கொடுத்துடுறது. இப்ப கூட அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவா சார். அந்த பையனை அவங்கள்ட்ட கொடுத்துருவா. கொடுத்துட்டு இவ எங்க வேணா போயிட்டு வந்துருவா. எதுக்கு எடுத்தாலும் அப்பா அம்மான்னு சொல்றா. ஏன் அப்ப போய் பாத்துக்கிற வேண்டியதானே? பார்த்துக்க ஏன் வேண்டியது. 1 மாசம் பாத்துக்கிற வேண்டியதானே? ஏன் பாத்துக்க முடியல உன்னால? அத்தை ஒர்க்கிங் சார், மாமனார் ஒர்க்கிங், ஹஸ்பண்ட் ஒர்க்கிங், பாப்பா தம்பி இருக்கான். தம்பியை தனியாக தான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் நைட்டு தான் வருவாங்க. ஃபுல்லாக மார்னிங்லேருந்து நைட்டு வர தனியாக தான் பார்க்கணும். குக்கிங் நான் தான் பார்க்கணும். அப்புறம் என்ன இவ்வளோ வேலை இருக்கேங்க? ஒன்று, இந்த பொண்ணோட வீட்டுக்காருக்கு மெட்ராஸில் வேலை வாங்கி கொடுத்து சென்னைக்கு போக சொல்லிடுங்க. இல்லாட்டி நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ராமநாதபுரத்துக்கு போயிருங்க. உங்களுக்கு கவலை வேறு ஒன்றும் இல்லை.